எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு கிச்சனுக்குள்ள சூப்பரான டிப் ஒன்று சொல்ல போகிறேன். என்னன்னா, வீட்டில் நிறையா பேர் இருக்கும்போது பூரி போடலான்ற ஒரு பிளான் இருந்தால் அந்த பூரியை சீக்கிரமாக எப்படி போடுறதுன்னு தான் சொல்ல போகிறேன். வேற ஒன்றும் இல்லை, நம்மக்கிட்ட இருக்கிறதுலே ஒரு நீளமான பாலித்தீன் பேக் இருந்தால் அது சைடில் உள்ள கார்னர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு சிங்கிள் லேயர் ஹீட்டாக கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம பூரி மாவை ஒன்று ஒன்றா தேய்ச்சி அந்த பேப்பர் மேலே வரிசையாக வச்சுட்டு வந்தால் பூரியை போடும்போது ஈஸியாக இருக்கும். அப்புறம் அவசரத்துக்கு நம்ம பூரியை தேய்க்கும் போது ஷேப்பாகவே வராது. அதுக்கு என்ன பண்ணுறோம், நார்மலாக பூரி எப்பயும் போல் தேய்ச்சிட்டு ஒரு சின்ன மூடியில் நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சி வச்சுருந்த மாவில் வச்சு ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் வச்சு சைடில் உள்ள எட்ஜஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அழகான ஒரு பூரி டவ் ரெடி ஆகிடும். தேய்ச்சி வச்சுருந்த பூரி மாவு எல்லாத்தையுமே அந்த பேப்பரில் வரிசையாக அடுக்கி வச்சாச்சு. அதே மாதிரி பூரியை ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சா நல்லா கிறிஸ்பியான பூரியாக வரும். அந்த பூரி மாவை கொஞ்சம் கனமாக தேய்ச்சோன்னா நல்லா புஸ் புஸ் பூரி வரும். அதை தான் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.